அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தானே பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இந்த பதிவில் 8ஆம் நிலையே அநாதி அனக அகரம் எனும் தலைப்பில் வேலூர் ஐயா எனும் அருட்திரு யோகானந்த சாமிகள் அருளிய விளக்கத்தை அறிவோம். தலைப்பு: 8ஆம் நிலையே அநாதி அனக அகரம். தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை. தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை. தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். பிறந்தவர் இறப்பதும் இறந்தவர் பிறப்பதும் இயற்கை என்பது மூடம். மரணச்சுழல் ஒரு வாழ்வா? அறிவுடையார் மதியார். எல்லாம் பொய்ப்பது கண்டும் காணாதது ஏன்? இப்போக மாந்தர்களே அறிவிலார் என்னுடையரேனும் இலர். இவர்களே மாயை. யோக மாந்தர்களே மாயத்திரையை அகற்ற வல்லார். அவரே திருவருள் தந்த செஞ்சுடர் பூவை பெற்றவர். அவரே சுத்த சன்மார்க்கர். பெற வேண்டியதை எல்லாம் பெறுவார். என்னே ஆசை எனும் மாயை, வாழ்வு எனும் மரணம். கற்பனை உலகில் வந்தவர் யார்? போனவர் யார்? நில்லாத உறவு இல்லாது போவதா இன்பம்? நில்லாத துன்பத்தை இல்லாத நான் அனுபவிப்பதுவா அனுபவம்? இம்மூடக் காட்சிகளை இன்பமென நாடும் நானா அறிவு? இம்மூடக் காட்சிகளை மூடம் என அறியாத மூட மாயையே நான். மாயையை நான் எனும் அறியாமையை அகற்றுவதுவே அறிவு. அவ் அறிவே ஆன்மா. அறியாமையை அகற்றுவதுவே ஜீவகாருண்யம். அறியாமையே மாயபோகம். சுத்த சன்மார்க்க செஞ்சுடர் பூவே ஜீவகாருண்ய முத்தேக சித்தி. தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி மரணமிலா பேரின்ப பெருவாழ்வு வாழ வைத்து சமூக வண்ணமாகி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி திருவண்ணமாகச் செய்யும். ஒன்று, 10, 100, 1000, 10,000, 1,00,000, 10,00,000, 1,00,00,000. ஒருவர் 10இல் ஒருவராகி 100இல் ஒருவராகி 1000இல் ஒருவராகி 10,000இல்
ஒருவராகி லட்சத்தில் ஒருவராகி 10 லட்சத்தில் ஒருவராகி கோடியில் ஒருவர் ஆதலே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை தமிழே அருட்பெரும் ஜோதி ஊன்றிய ஒன்றெலாம் ஒன்றிய திருவண்ணம். மாயத்திரை ஏழின் கோடி ஆதி முதல் அநாதி வரை ஏழும் படிகளே எட்டாம் நிலையே அநாதி அனக அகரம். அகரமே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. விளக்கம் முற்றிற்று. இப்பதிவும் முற்று பெறுகின்றது. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.